ஒரு பக்கம் வங்கதேசத்துல தேர்தலுக்கு முன்னதா சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்கள் அதிகரிச்சுட்டு வர நிலையில அங்க மேலும் ஒரு இந்து இளைஞர் எரிச்சு கொல்லப்பட்டிருக்காரு. மறுபுறம் இந்தியால நடைபெற உள்ள T20 உலக கோப்பையில விளையாட மாட்டோம்னு விலகிட்டாங்க வங்கதேச கிரிக்கெட் அணி. வங்கதேச அரசுக்கு எதிராக துவங்கின போராட்டம் தான் இதற்கெல்லாம் முதற் புள்ளியா பார்க்கப்படுது. ஏன் அந்த போராட்டம் அது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினருக்கு எதிராக திரும்பிச்சு? ஏன் இந்துக்களுக்கு வங்கதேசத்துல பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு? இந்தியாவுக்கும் வங்கதேசத்திற்கும் இடையில உண்மையிலேயே என்னதான் நடக்குது? இது அரசியலை பத்தினதா இல்ல அதிகாரத்தை பத்தினதா? தேர்தலுக்கு முன்னாடி மதம் ஒரு ஆயுதமா பயன்படுத்தப்படுதா? நடுநிலையா இருக்க வேண்டிய விளையாட்டு போட்டிகளும் இந்த மோதலுக்குள்ள இழுத்து செல்லப்படுதா? இன்னும் ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா, இந்தியா வங்கதேசம் ஆகிய அண்டை நாடுகள் ஒருத்தர் நம்ப மறுக்கிறது யாருக்கு லாபம் அமையும்? விரிவாக அலசுகிறது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். வங்கதேசத்தோட நர்சிங்டி பகுதி ஒரு வாகன பழுது பார்க்கும் கடையில மெக்கானிக்கா வேலை பார்த்துட்டு இருந்தாரு 23 வயது இளைஞர் சஞ்சல் சந்திர பௌமிக். அவரோட குடும்பத்துக்கான ஒரே வருமானம் சஞ்சலோட உழைப்புல இருந்து மட்டும்தான் வந்திருக்கு. பகல் முழுக்க வேலை பார்த்த களைப்புல ராத்திரி அயர்ந்து தூங்கிட்டு இருந்திருக்காரு சஞ்சல். திடீர்னு ஒரு கும்பல் அவர் வேலை பார்த்த கடையில பெட்ரோலை ஊத்தி கொளுத்திருக்காங்க. அடுத்த சில வினாடிகள்ல கடை முழுக்க தீ பரவி உள்ள மாட்டிக்கிட்டாரு சஞ்சல். தீயணைப்பு வீரர்கள் வந்து போராடி தீயை அணைச்சு சஞ்சலை கறிக்கட்டையா தான் மீட்டிருக்காங்க. குமில்லா மாவட்டம் லட்சுமிபூர் கிராமம் தான் அவரோட சொந்த ஊர். அவரோட இறப்பு அவங்க குடும்பத்துக்கு பேரிடியா இறங்கியிருக்கு. இது எதிர்பாராத விபத்து இல்ல, திட்டமிட்ட கொலைன்னு குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய சஞ்சலோ குடும்பத்தினர் குற்றவாளிகளை கைது செய்து கடுமையான தண்டனைகள் வழங்கப்படணும் அப்படின்னு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தாங்க. இந்த கொலை வங்கதேசத்தையும் இந்தியாவையும் உலுக்கியிருக்கு. காவலர்கள் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதா தெரிவிச்சிருக்காங்க. வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. கொலையாளிகள் தீவிரமா தேடப்படுறாங்க. இப்படி ஒரு கொடூர கொலை இந்த முறைதான் நடக்குதான்னு கேட்டா இல்ல. 2 மாதங்களுக்குள்ள 15க்கும் மேற்பட்ட இந்துக்கள் கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கடந்த சில மாதங்களா வன்முறையோட அபாயகரமான சூழல்ல சிக்கி இருக்கு வங்கதேசம். இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் பெரும் தாக்குதலுக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. இவ்வளவு மோசமான வன்முறை எப்ப துவங்குச்சு? மாணவர் தலைவர் ஷெரீப் உஸ்மான் ஹாடி கொலைக்கு பிறகு. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஷெரீப் உஸ்மான் ஹாடி யார்? மாணவர் இயக்க தலைவரும் இன்கிலாப் மஞ்சா அமைப்புடைய ஒருங்கிணைப்பாளரும் தான் ஷெரீப் உஸ்மான் ஹாடி. இவர் பெரிய அளவில் அறியப்பட்டது 2024 போராட்டத்தப்ப. அந்த போராட்டம் எதுக்காக நடத்தப்பட்டது? அரசு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக. அரசு வேலைகளில் பின்பற்றக்கூடிய இடஒதுக்கீடு முறை நியாயமற்றது அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டா இருந்தது. பிரச்சனை என்னன்னா, வங்கதேசத்துல குறிப்பிட்ட பிரிவுகளில் இடஒதுக்கீடு அதிகம். சுதந்திர போராட்ட வீரர்களுடைய குடும்பங்கள், பெண்கள், சிறுபான்மையினர், மாற்றுத்திறனாளிகள், குறிப்பா சுதந்திர போராட்ட வீரர்களோட வாரிசுகளுக்கான இடஒதுக்கீடு அதிகமா இருக்கிறதால திறமை மற்றும் மதிப்பெண் அடிப்படையில தேர்வு செய்யப்பட வேண்டிய மாணவர்களுக்கு வாய்ப்புகள் குறையுது அப்படின்னு மாணவர்கள் குற்றம் சாட்டினாங்க. இடஒதுக்கீடு முறையை சீரமைக்கணும், அரசு வேலைகள் திறமை அடிப்படையில் நிரப்பப்படணும், நல்ல கல்வி தகுதிகள் இருந்தும் பல மாணவர்கள் வேலை வாய்ப்புகளை இழக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய குமுறலா இருந்துச்சு. முதல்ல பல்கலைக்கழக வளாகங்கள்ல தொடங்கின போராட்டங்கள் அடுத்து தலைநகர் டாக்கா உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கு பரவுது. சில இடங்கள்ல போராட்டங்கள் வன்முறையா மாறிச்சு. நிலைமை கட்டுக்கடங்காம போகுது. ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியிலிருந்து விலகுறாங்க. 2009 தொடர்ந்து ஆட்சியில் இருந்த ஹசீனாவுடைய நீண்ட கால ஆட்சி முடிவுக்கு வந்துச்சு. நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு உருவாகுது. இந்த போராட்டத்துல முக்கியமான மாணவர் தலைவரா பார்க்கப்பட்டவர் தான் உஸ்மான் ஹாடி. இதே உஸ்மான் ஹாடி தான் இப்ப பிப்ரவரியில நடக்க போற தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டிருந்தார். இப்படிப்பட்ட சூழல்ல பிரச்சாரம் நடந்துகிட்டு இருந்தப்ப கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி மர்ம நபர்களால சுட்டுக் கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் வங்கதேசத்துல மிகப்பெரிய வன்முறைகள் வெடிக்குது. செய்தி அலுவலகங்களுக்கு தீ வைக்கப்படுது. ஹாடியோட மரணத்துக்கு இந்தியா தான் காரணம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுது. தொடர்ந்து வங்கதேச கலவரத்துல இந்தியாவை சேர்ந்த தீபு சந்திர தாஸ் அப்படிங்கிற இளைஞர் படுகொலை செய்யப்படுறாரு. அவரை தொடர்ந்து ஷரியத்பூர் மாவட்டத்தை சேர்ந்த கோகோன் சந்திரதாசும் கடுமையா தாக்கப்பட்டு கொலை செய்யப்படுறாரு. வங்கதேசத்துல இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 8% பேர் இந்துக்கள்.
கிட்டத்தட்ட 2 மாதங்கள்ல 15க்கும் அதிகமான இந்துக்கள் அடுத்தடுத்து கொலை செய்யப்படுறது அங்க உள்ள இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினரை பதற வைக்குது. ஏன்னா 7 மாதங்கள்ல மட்டும் 115க்கும் அதிகமான சிறுபான்மையினர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க வங்கதேசத்துல. வீடுகள், வழிபாட்டு தலங்கள் மேல தாக்குதல்கள் அதிகரிக்குது. கட்டாய மதமாற்றம்லாம் கூட நடக்கிறதா சொல்லப்படுது. வங்கதேசத்துல இருக்க இந்திய தூதரகங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுது. இந்தியா வங்கதேசம் இடையிலான உறவு முன்னெப்போதும் இல்லாத அளவு மோசமாகுது. பிப்ரவரியில பொது தேர்தல் நடக்கவிருக்கிறதால பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா வங்கதேசத்துல உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளுடைய குடும்பத்தினர் இந்தியா அழைச்சிட்டு வர நடவடிக்கையும் எடுக்கப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம், வங்கதேசத்துல உள்ள இந்திய தூதரக பணியை நான் ஃபேமிலி போஸ்ட், அதாவது குடும்பங்களை அங்க அழைத்து செல்லக்கூடாது அப்படின்னு அர்த்தம் தூதரக அதிகாரிகள். அப்படிப்பட்ட நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தான்ல தூதரக பணி நான் சில்ட்ரன் போஸ்ட் இந்த பிரிவுக்கு கீழே வரும். அதாவது குழந்தைகளை அங்க அழைச்சிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது விதி. பாகிஸ்தான்லயாச்சும் குழந்தைகள் மட்டும்தான், ஆனா வங்கதேசத்துல குடும்ப உறுப்பினர்கள் யாரையுமே அழைச்சிட்டு போகக்கூடாது அப்படின்னு தூதரக அதிகாரிகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்படுதுன்னா பாகிஸ்தானை விட வங்கதேசம் பாதுகாப்பு குறைவான நாடாதான் இந்தியா பாக்குது. இப்படிப்பட்ட சூழல்ல பரபரப்பை மேலும் அதிகரிக்கிற மாதிரி வங்கதேச அணி ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. இந்தியாவில் நடைபெறவிருக்க 2026 T20 உலகக்கோப்பை தொடர்ல பங்கேற்க போறதில்ல அப்படின்னு வங்கதேச கிரிக்கெட் வாரியம் அறிவிச்சிருச்சு. இந்தியாவில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வங்கதேசம் விளையாடும் போட்டிகளை மட்டும் இலங்கைக்கு மாற்றணும் அப்படின்னு வங்கதேசம் கோரிக்கை விடுத்த நிலையில ICC நடத்தின பாதுகாப்பு ஆய்வுகள்ல எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை அப்படின்னு உறுதியானதால மைதானங்களை மாற்ற ICC மறுத்துருச்சு. பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகும் வங்கதேசம் தன்னோட நிலைப்பாட்டை மாத்திக்கிற மாதிரி தெரியல. அதனால வங்கதேச கிரிக்கெட் அணியை உலக கோப்பையில இருந்து நீக்கி மாற்றா ஸ்காட்லாந்து அணியை சேர்த்து ICC அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுச்சு. இதனால வங்கதேசத்துக்கு தான் மிகப்பெரிய இழப்பு. இப்படி சர்வதேச விளையாட்டுகள்லையும் வங்கதேசம் இந்தியா இடையிலான பிரச்சனை எதிரொலிச்சிருக்கு. வங்கதேச உள்நாட்டு விவகாரங்கள்ல இந்தியா தலையிடுது, ஷேக் ஹசீனாவுக்கு தஞ்சம் கொடுத்திருக்கு அப்படின்னு இந்தியா மேல ஒரு எதிர்மறை பார்வை இருக்கு அந்த நாட்டுல. இப்படியான நிலையில வங்கதேச அணி இந்தியால விளையாடுனா உள்நாட்டுல அவங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் நிகழக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. இந்த சூழல்ல வங்கதேசத்தோட இடைக்கால தலைவர் முகமது யூனுஸுடைய சமீபத்திய வெளியுறவு கொள்கை தேர்வுகள் வங்கதேசத்தை சீனா மற்றும் பாகிஸ்தானோட நெருக்கமா அழைச்சிட்டு போறதாவும் சொல்லப்படுது. வங்காள விரிகுடால அமைஞ்சிருக்க நாடான வங்கதேசம் புவிசார் அரசியல்ல முக்கியமான ஒரு நாடா இருக்கு. ஏன்னா அண்டை நாடுகள் இந்தியா, இலங்கை, சீனா, இதுல எப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் இடையில என்ன மாதிரியான உறவு இருக்கு அப்படிங்கிறது நமக்கே தெரியும். இந்திய எல்லையில இருக்கு அப்படிங்கிறப்ப இப்படிப்பட்ட மாற்றங்கள் தெற்காசியாவுடைய அதிகார சமநிலையில மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுது. வங்கதேசத்தோட இறையாண்மையை வெளிநாட்டு சக்திகள் கிட்ட அடகு வைக்கும் செயல்ல யூனுஸ் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதா ஷேக் ஹசீனா கூட விமர்சிச்சிருக்காங்க. ஆனா இது போன்ற விமர்சனங்களை யூனுஸ் மறுக்கிறாரு. எது எப்படி இருந்தாலும் ஒரு அரசுக்கு எதிராக துவங்கின பிரச்சனை இரு நாடுகளுக்கு எதிராக விரிவடைஞ்சு அது கிரிக்கெட் மாதிரியான உலக புகழ்பெற்ற விளையாட்டு அளவுல எதிரொலிக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய அரசியல் மோதல்ல கொண்டு போய் விடக்கூடிய அபாயம் கூட இருக்கு.